தமிழ்நாட்டுல ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் கண்ணன் என்ற விவசாயி வாழ்ந்தான். கண்ணன் மிகவும் பேராசை கொண்டவன். எனக்கு இன்னும் பணம் வேண்டும், எப்படியாவது சீக்கிரம் பணக்காரன் ஆகணும். அதே கிராமத்துல முத்துன்ற நல்ல மனசுக்காரன் இருந்தான். கண்ணா, நிதானமா உழைச்சா நல்ல வாழ்க்கை கிடைக்கும், பேராசை வேண்டாம். ஆனா கண்ணன் கேட்கவே இல்லை. ஒரு நாள் கிராமத்துக்கு ஒரு மூதாட்டி வந்தாள். யாருக்காவது உதவி செய்யணும்னு வந்திருக்கேன், நல்ல மனசுக்காரருக்கு ஒரு ரகசியம் சொல்லுவேன். கண்ணன் உடனே ஓடி வந்தான். எனக்கு சொல்லுங்க பாட்டி, நான் நல்லவன். முத்து அமைதியாக இருந்தான். இந்த விதை மந்திர விதை, இதை நட்டு தினமும் நல்ல மனசோட பார்த்துக்கிட்டா பொன்னாக மாறும். கண்ணன் மகிழ்ச்சி அடைந்தான். அடுத்த நாள் கண்ணன் விதையை நட்டான். விதையே, சீக்கிரம் பொண்ணா ஆகணும். அவன் தினமும் கோபத்தோடு பார்த்தான். ஒரு வாரம் ஆனாலும் எதுவும் நடக்கவில்லை. இது பொய்யா இருக்கு. அவன் விதையை பிடுங்கி எறிந்தான். முத்து அதை பார்த்தான். நான் இதை நட்டு பார்த்து விடலாமே. முத்து விதையை மெதுவாக நட்டான். நல்லா வளரு, நான் உன்னை கவனிக்கிறேன். அவன் தினமும் அன்போடு தண்ணீர் ஊற்றினான். சில நாட்களில் ஒரு செடி வளர்ந்தது. பிறகு அது தங்க நிறத்தில் மாற ஆரம்பித்தது. அடடா, இது உண்மையா பொன்னா மாறுது. கண்ணன் அதை பார்த்து வருந்தினான். நான் தான் தவறு பண்ணிட்டேன், பேராசை என்னை கெடுத்தது. அந்த நேரம் மூதாட்டி மீண்டும் வந்தாள். பேராசையோடு செய்தால் எதுவும் கிடைக்காது, நல்ல மனசு இருந்தால் வெற்றி உறுதி. கண்ணன் தலை குனிந்தான். இப்போ எனக்கு புரிஞ்சிச்சு பாட்டி, இனிமேல் நானும் நல்லவனாக இருப்பேன். நெறி, மாரல். பேராசை அழிவு தரும், பொறுமையும் நல்ல மனசும் வெற்றியை தரும்.